நன்றி 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 ராஜா. யெகோவா நெசியே, யெகோவா ஹீரே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே, பரமபிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் மேலே ஒவ்வொருத்தரும் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ராஜா. உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய மகிமை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாஞ்சியாய் வந்திருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் பலவீனங்களும் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறித்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, நாங்கள் ஆவினாலே உற்சாகத்தோட சந்தோஷமாய் நிரப்பி ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆளுகை செய்வீராக ராஜா. ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, ஆவிக்குரிய போஜனம் தாக உள்ளவன் மேலே இந்த ஆவிக்குரிய போஜனத்தை கொடுத்து ஜீவ தண்ணீரனாலே நிரப்பி இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுகிற ஜீவன் நதியை போல நாங்களும் சபையாய் ஒன்று கூடி ஒரு ஜீவ நதியை பாய்கிற இந்த ஆசீர்வாதம் நதியை போல நாங்கள் மாறி பிறருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக ராஜா. எங்கள் எல்லாரையும் சுற்றிலும் வேலையடித்து உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த இடம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். விடுதலைக்காகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழி காட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, உமக்கே நன்றி 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 அப்பா. எல்லா துதிகளும் ஆண்டவரே அப்பா உமக்கு மட்டுமே ராஜா. எங்களோட எல்லா ஸ்தோத்திரங்கள் ராஜா உமக்கே ராஜா. தகப்பனே அப்பா, இந்த மாலை வேளையில் தகப்பனே அப்பா, சகோதரிகள் ஆண்டவரே அப்பா ஒன்று கூடி அப்பா உம்மை துதிப்பது, உம்மை ஆராதிப்பது அப்பா எத்தனை ஆண்டவரே பெரிய காரியமாக இருக்குது ராஜாவே. தகப்பனே, இந்த உலக காரியங்களிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுபட்டு இந்த நேரத்தில் ஆண்டவே அப்பா உம்மை துதித்து உம்மை இதை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை காத்து வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து அப்பா எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. கடந்த வாரத்திலிருந்து அப்பா இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை எங்களை காத்து வழி நடத்தினீரே, உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கே 2-3 பேர் அப்பா என் நாமத்தில் நீங்கள் தொழுது கொள்கிறாங்க, நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த சிறு கூட்டம் ஆண்டவரே தகப்பனே நமக்கு உகந்ததாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ராஜாவே. ஆன்லைனில் ஆண்டவரே அப்பா இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரிகளுக்கும் ராஜாவே, இந்த ஆராதனையும் இந்த செய்தியும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாறட்டும் கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலையாய் ஆண்டவரே மாறட்டும் கர்த்தாவே. சப்பா உமக்கே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே
ஏசப்பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவரே அப்பா, என் சுவாசம் ஒழியும் வரை ராஜாவே, அப்பா என் நாட்கள் முழுவதும் ராஜாவுமே நாங்கள் ஆராதிப்போமாக ராஜாவே. நன்றி 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 அப்பா. என் கருவில் ஆண்டவரே அப்பா, உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறேன் எங்கள் தேவனே, உமக்கே நன்றி ஏசப்பா. எல்லா கரங்களை தட்டி நாங்கள் பாடின நேரத்தில் தேவனை துதிப்போமா. நான் என் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆம் ரட்சா தகப்பனே, உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் கர்த்தாவே. அப்பா தாயின் கருவில் அப்பா நான் உருவாகும் முன்னே என்னை தெரிந்த தேவனே, உமக்கே நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயினும் மேலா எங்களை அன்பாய் அப்பா வழி நடத்துபவரே, உமக்கே நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே தகப்பனே அப்பா உமக்கே நன்றி நன்றி. உமே நான் ஆராதிக்க ஆண்டவரே தகப்பனே, நீர் செய்த பெரு நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாவியாக இருந்த என்னை தகப்பனே என்னை தேர்ந்தெடுத்தீரே. உமக்காக சேவைக்காக என்னை தெரிந்து கொண்ட தேவனே, உமக்கே நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி செலுத்துவோம். எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம தகப்பனை நோக்கி அப்பா உமக்கே நன்றி நன்றி என்று சொல்லுகிற தருணமாக இருக்கிறது அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கே நன்றி. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காய் மீண்டும் வருவீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொண்டு நீர் எனக்காக மீண்டும்
வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சப்பா உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆமாண்டவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆம் கர்த்தாவே, நான் உம்மை ஆராதிக்க வந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ராஜா. நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், மகத்துவர் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, எல்லாத்துக்கும் வல்லவர் பெரியவர் ராஜாவே. தகப்பனே அப்பா, நாங்கள் மனிதர்கள் நோக்கி நாங்கள் ஓடி எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தாவே, எமக்காக என்னை பின்தொடர்ந்து எனக்காக என்னை வேண்டுதலை அப்பா, என் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீராக இருக்கிற நமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் அறிந்த தேவனே உமக்கே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கே நன்றி நன்றி நன்றி. அது சின்ன விஷயம் கர்த்தாவே. அசப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நேற்று பொழுது ஆண்டவரே அப்பா, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்காக ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திற்காக ஸ்கூலுக்காக அட்மிஷன் ஆண்டவரே நாங்கள் தேடும்போது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிடைக்கல அப்பா. ஃப்ரீ சீட்டுக்காக ஆண்டவரே எவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் பேசினோம் ஆண்டவரே அப்பா. நான் எம்எல்ஏ கிட்ட இருந்தெல்லாம் பேசி ஆண்டவரே அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல ஆண்டவரே அப்பா. சோஷியல் மீடியா பிரசிடெண்ட் எவ்வளோ பேர்கிட்ட நான் ரீச் பண்ணேன் சப்பா. ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறத நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே யாராலும் முடியல ஆண்டவரே. ஒரு வாரமாக நாங்கள் தேடி அலைஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரே ஒரு நிமிஷம் எனக்கு தோணும் போது நான் போன ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு உண்மையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே ஜெபம் செய்து நான் போகும்போது அந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணின தேவன் உமக்காக நன்றி ஆண்டவர். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சீட்டை வாங்கி கொடுத்தீங்க அப்பா. சிசு மந்திரில் ஆண்டவரே ஃப்ரீ சீட்டை நீங்கள் அலாட் பண்ணி கொடுத்த கிருபைக்காக இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்திக்கிறேன் கர்த்தாவே. ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். என்னோடு இருக்கிற தேவன் யாரை காட்டிலும் எந்த மனுஷனை காட்டிலும் பெரிய 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 அப்பா அரசியல்வாதிகளை காட்டிலும் ஆண்டவரே பெரிய பெரிய பணக்காரர்களை காட்டிலும் ஆண்டவரே என்னோடு இருந்தவர் நீர் பெரியவர் ராஜாவே. உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே உம்மிடம் நம்பிக்கை கொண்டு நாங்கள் போய் அந்த இடத்தில் பேசும்போது கர்த்தாவே அவர்கள் மனதில் பேசி மனம் இறங்க வைத்த அப்பா அவர்களுக்காக நீங்கள் சீட்டை கொடுத்தீங்கப்பா. அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்ய அப்பா, உதவி செய்ய ஆண்டவரேப்பா. உதவியோ அப்பா உம்மிடத்திலிருந்து வரும் கர்த்தாவே. என்னுடைய உதவியோ உம்மிடத்திலிருந்து வரும் கர்த்தாவே. என்னோட கண்ணீருக்கு அப்பா என் மனதின் ஆசை ஆண்டவரை பதில் கொடுத்த தேவனே உமக்கே நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சாட்சியாக இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தகப்பனே. எவ்வளோ பேர் ஆண்டவரப்பா எம்எல்ஏ அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டேன் ஏசப்பா. அவங்க சொன்னாங்க ரெக்கமெண்டேஷன்லாம் அங்கே ஒன்றுமே நடக்கிறது இல்லைம்மா. நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் போன வருஷம் கேட்டேன் எனக்கு சீட்டுக்கு யாருக்கும் என்னால் பண்ண முடியல. சோஷியல் மீடியா பிரசிடெண்ட் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்களும் சொன்னாங்க நான் ட்ரை பண்ணுறேன், அது எங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஆனாலும் ஏசப்பா ஆனால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் வீட்டில் உட்காந்து நான் யோசித்தேன் ஏசப்பா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களுக்கு எப்படியாவது ஃப்ரீ சீட்டு நான் பண்ணி தரேனப்பா. ஏழை பசங்கப்பா படிப்பு வேணும் ஏசப்பா அப்படின்னு நான் வீட்டில் நான் கிளம்பி போய் நான் அங்கேயே நின்று நான்
ஏசப்பா உம்முடைய நாமத்தை கொண்டு நான் கேட்குறேன், எங்களோட தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எங்களோட கஷ்டங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்ட்டு நாங்கள் நினச்சி போய் அப்பா சாதாரணமான மனுஷன் ஆண்டவரே நாங்கள் போய் அங்கே கேட்கும்போது எங்களுக்கு முன்னமா என்று சென்றப்பா அந்த காரியங்களை எங்கள் வாய்க்க செய்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு ஏசப்பா. நான் வீட்டில் வந்து நான் ரொம்ப யோசித்தேன், எவ்வளோ பேர் கேட்டு முடியலையே, ஒரு சாதாரணமாக நான் என் பின்னாடி எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் பெரியவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே என்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. அப்பா உமக்கே நன்றி நன்றி நன்றி. நீர் அப்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினர் ஆண்டவரே. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டினர், அதுக்கு உமக்கு நன்றி. எங்களோட நம்பிக்கை வீண் போகலை ஏசப்பா, எங்களோட ஜெபங்கள் வீண் போகலை ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் கர்த்தாவே. உமக்கே நன்றி 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 நன்றி. பெரியவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே நன்றி 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 நன்றி. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவர், உமக்கே எல்லா ஆராதனை மாண்டவர், உமக்கே எல்லா துதிகள் ராஜாவே. அப்பா நீர் துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா உமக்கே நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாத ராஜாவே. எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த நேரத்தில் ராஜாவே. அப்பா உமக்கு நன்றி. என்னுடைய உதவியோ பரத்திலிருந்து என்னோட தேவனிடத்திலிருந்து வரும் என்றது அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஏசப்பா. உமக்கே நன்றி. உம்மை விட பெரியவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை விட மகத்துவர் யாரும் இல்லை தகப்பனே. உம்மை விட பெரிய ஒரு மனுஷனை என்னால் பார்க்க முடியல, ஒரு கடவுளை எங்களால் உணர முடியல ஏசப்பா. நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. கேட்கறதுக்கு முன்னமே நாங்கள் போய் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணதுக்கு முன்னமே ஆண்டவரே அவர்கள் மனதில் உள்ளங்களில் பேசி ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்கிறவர் ராஜாவே. உமக்கே நன்றி 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 பிதாவே. உமக்கே கொடான கொடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கே சேரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் திவ்ய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம்பா. நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி, அடையாளங்களுக்காக நன்றி. இன்றைக்கு நீர் ஜீவனோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதுனால நாங்களும் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவன் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர், உண்மை உள்ளவர். ஆமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கவலை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும். ஆமே. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எல்லாமே வரும். ஆனாலும் கவலை வந்தாலும் நாங்கள் கண்ணீர். ஆமே. ஹல்லேலூயா. கண்ணீருக்கு தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. குறைவே வந்தாலும் ஆமே. ஹல்லேலூயா. நான் குறுங்கி போக தேவையே இல்லை. ஆமேன். அந்த குறைகளை நிறைவாக மாற்றுகிறேன் தேவன் கூட இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆராதிக்கும் தேவன் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியரே, பல பேர் ஆமே. ஹல்லேலூயா
நஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆமே ஹalleluya. அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. ஆமே ஹalleluya. அதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஆமேன். அந்த நேரத்துக்கு மேலே ஆமேன் ஹalleluya உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆமேன். இந்த நேரத்தில் இன்னைக்கு சந்தோஷமாய் பாடுங்களே, ஆடி பாடி ஆமேன் கர்த்தரை ஆராதனை செய்யும் போது எல்லா கண்ணீர்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும், உன் குடும்பத்தை விட்டு போகும். ஆமேன். முன்ன எல்லா விதமான சாபங்கள், எல்லா விதமான பாவங்கள் ஆமேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் விட்டு போகும். ஆமேன். நீ ஆராதிக்கும் போது, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை காண முடியும். தேவ பிள்ளையே, இப்ப பாடலாமா? கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். மறுபடியும் சொல்லுங்களேன். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்களே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. அப்பா, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். எஸ் லார்ட். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆமாண்டவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என்னோட தைரியம் என்ன தெரியுமா? நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். இயேசுவே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆமென். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆமென். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. தெரியுமா? நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். ஆமென். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆமே. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். சொல்லுங்களே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். இயேசுவே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். இயேசுவே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய தைரியம் என்ன தெரியுமா? நான் அவர் தோளில் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் அவர் பிள்ளை அல்லவோ. ஆமென். அவர் பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு பெரிய தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு இருக்கிற அந்தஸ்து, ஆஸ்தியில அதிகாரத்தை தருபவர். ஆமென். ஹல்லேலூயா. உன் தகப்பனுக்கு எதனா இருக்கனாக்கா அது மேல உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். தேவ பிள்ளையே,
நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இருக்கிற அதே அதிகாரம் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ, ஆமென், கர்த்தருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த எல்லா அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. ஆமென் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா? என் ஆண்டவர் முதலாவது ஆதாமை பாப்பிலானால், ஆமென், தன்னோட குறையெல்லாம் எடுத்து வேற எங்க மேல போட்டார். யாரு? ஆதாம். தன்னோட குறைகள், தான் செய்த பாவத்தை எடுத்து வேறவங்க மேல போட்டேனா, ஆண்டவரே நீங்க கொடுத்த ஏவாள் தான் என்ன பழ சாப்பிட வச்சிச்சு ஆண்டவரே, அதனால நான் சாப்பிட்டுட்டேன் அண்டேனா, தன் தவறுகளை பாவங்களை எடுத்து வேறவங்க மேல போட்டா முதலாவது ஆதாம். இரண்டாவது ஆதாம் வந்தார், தன் எல்லாரும் உன்னோட பாவம் என்னோட பாவத்தை எடுத்து தன் மேல சுமந்து கொண்டார். ஆமென். இரண்டாவது ஆதாம் யார் தெரியல? ஏசப்பா. ஆமென் ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொன்னாரு? யார் மேலயும் போடல, எடுத்து யார் மேலேயோ குற்றத்தை போடல. ஆமென் ஹல்லேலூயா. நீ இப்படிப்பட்டவன அப்படி இப்படி போடல, எல்லாருடைய பாவத்தை எடுத்து தன் மேல ஏற்றுக்கொண்டார். தன் மேல ஏற்றுக்கொண்டார். தன் மேல ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆமென் ஹல்லேலூயா, ஒரு மனிதன் வந்து தெய்வமா மாறல. ஒரு மனிதன் தெய்வமா மாறல. ஆதாம் தான் மண்ணிலிருந்து வந்தவன். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பாவோ விண்ணிலிருந்து வந்தவர். ஆமென் ஆமென். ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவன், ஏசப்பா விண்ணிலிருந்து வந்தவர். அந்த விண்ணிலிருந்து வந்தவர் என்னத்தை செய்தாரு? ஆமென் ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, ஆமென், அரை நிர்வாணியாய் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். ஆமென். அரு நிர்வாணமா, ஆமென், 6 மணி நேரம் தொங்கினார். 6 மணி நேரம் ஏன் தொங்கணும்? தன் பக்கத்துல இந்த திருடன் கூட ரட்சிக்கப்படணும் என்று, அவன் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று. அதற்காக என் தேவன் அங்கேயும், ஆண்டவரே என் ஆத்மாவை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லாமல் காத்து கொண்டிருந்தார். யாருக்காக தெரியுமா? பக்கத்துல இந்த திருடனுக்காக. அவன் ரட்சிக்கப்படணும். ஒரே ஒரு ஆத்மாக்காக, ஒரே ஒரு ஆத்மாக்காக என் தேவன் எவ்வளவு துடித்தார் தெரியுமா? ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு நல்ல தெய்வம், ஒரு குற்றம் கூட செய்யாதவர் என் தெய்வம். ஆமென். மனிதன் மனுஷனாய் மாறல. அப்போ சொன்னேன்ல, மனிதன் தெய்வமாய் மாறல, தெய்வமே மனிதனாய் மாறினார். அதுதான் என் தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். மனிதன், பல பேர் என்ன தெரியுமா, மனிதனே தெய்வமாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா என் தெய்வம் தான், ஆமென், மனிதனாய் மாறி வந்தார். ஏன் தெரியுமா? மனுஷன் மேல அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசை, எவ்வளோ ஆசை, அளவுக்கு இல்லாத ஒரு ஆசை. தேவதூதர்கள் தவறு செய்தப்போ தேவதூதர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? தேவதூதர்கள் தவறு செய்தப்போ அங்கிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். மனுஷன் தவறு செய்யும் போது தானே இறங்கி வந்தார். ஆமென் ஹல்லேலூயா. மனுஷன் தவறு செய்தப்போ என் இயேசுவே இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? அவ்வளோ அன்பு மனுஷன் மேல, அவ்வளோ அன்பு. ஆமென். அவ்வளோ அன்பு. ஒரு குற்றம் கூட அறியாத என் தெய்வம் ஐயா, ஒரு தவறு கூட செய்யாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவங்களை எடுத்து தானே சுமந்து கொண்டார், தானே சுமந்து கொண்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ நான் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா? ஆமென் ஹல்லேலூயா. நீ தைரியமா சொல்லணும். வேறவங்க சொல்ற மாதிரி அப்படி இப்படி எது சொல்லக்கூடாது. என் தெய்வம் ஒரு குற்றம் கூட அறியாத தெய்வம். ஹல்லேலூயா. என் குற்றத்தை எல்லாமே சுமந்து கொண்டவர். ஆனா அவங்களுக்கு ஒரு குற்றம் கூட அறியாத தேவன், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யாரது? இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அப்புறமா தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன்னை சிலுவையில் அறிந்தாரு, அவங்களுக்காகவும் மரித்தாரு. ஹல்லேலூயா. லாஸ்ட்ல சொல்றாரு, ஆண்டவரே அவங்க என்ன செய்யறாங்களோ தெரியலப்பா, அவங்கள மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிடுங்க ஆண்டவரே சொன்னா ஒரே தெய்வம் என் இயேசு மட்டும்தான். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம்,
இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் தன்னை அறிந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம் ஐயா. ஆமென். அது மாத்திரமல்ல, மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் என் தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தெய்வம். ஆமென். மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சிலுவையில் தன்னை அறிந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவையில் தன்னை அறிந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். ஆதரவில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான். ஓ ஜீசஸ், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா.
ஆமென் ஹalleluya. எந்த தெய்வத்தையாவது இப்படி பாட முடியுமா? ஆமென் ஹalleluya. எந்த தெய்வத்தையாவது இப்படி பாட முடியுமா? எந்த தெய்வத்தையும் இப்படி பாடவே முடியாது. ஆமென் ஹalleluya. மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், அது மாத்திரமல்ல மரித்தவரையும் ஆமென் உயிரோடு எழுப்பின ஒரே ஒரு தெய்வமே தெய்வம் என் இயேசு மாத்திரமே, என் இயேசு மாத்திரமே. ஆமென் ஹalleluya. தட்டி சொல்ல முடியும், ஆமென் கூக்குரல் ஒட்டி சொல்ல முடியும், ஆமென் ஆமென் ஜோர கத்தி சொல்ல முடியும் அந்த இயேசு நாமத்தை. ஏனென்றால் அந்த நாமம் மாத்திரமே உயர்த்தப்படணும், அந்த நாமம் மாத்திரமே உயர்ந்தது. ஆமென் ஹalleluya. வானத்திலோ பூமியிலோ இருக்கிற ஒரே ஒரு நாமம் எந்த நாமம்? அந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த நாமம் மாத்திரமே உயர்த்தப்படணும் சகோதர சகோதரியே. ஆமென் ஹalleluya. அந்த நாமம் சொன்ன மாத்திரமே விடுதலை, அந்த நாமத்திலே தான் அதிசயம், அந்த நாமத்தினால தான் அன்பு, அந்த நாமத்தினால தான் சமாதானம், அந்த நாமத்தினால தான் சந்தோஷம். அந்த நாமம் சொல்ல 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 உன் குறைகள் எல்லாம் நிறைவாக மாறும், உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். உன் அருகில வந்து ஆமென் ஹalleluya உன் அப்படியே கட்டி அணைத்து முத்தமிடுகிற நாமம் ஒரே ஒரு நாமம், அந்த உயர்ந்த நாமம், அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. சகோதர சகோதரியே, ஆமென் ஹalleluya. இங்க வந்து ஏதோ நாடகம் ஆடல, இருக்கிற உண்மையா முழு உள்ளத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆராதனை நடக்கல, ஆராதனை நடத்தல. இங்க யாரும் ஆராதனை வீரர்களும் அல்ல, ஆராதனை சூரர்களும் அல்ல, ஆமென் ஆராதனை லீடர்களும் அல்ல. ஆமென் ஹalleluya. நீயும் நானும் சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் என் தெய்வத்தை. அந்த தெய்வத்தை உயிரோடு இருக்கிற என் தெய்வத்தை நீயும் நான் ஆராதிக்க வந்திருக்க. என் கையில மைக் இருக்கு, உன் கையில மைக் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். வெளியில ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம் இல்ல, உலகத்துல ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம் இல்ல, அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு இல்ல. ஏன் தெரியுமா? என் தெய்வம் அப்படிப்பட்டவர். ஆமென் ஹalleluya. நான் ஆராதிக்கும் தேவன் என்றென்றுக்கு மாறாதவர். ஆமென் ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேல்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாராவது டேலண்ட்ல பாடிக்கொண்டு இருப்பதனால் டேலண்ட் எல்லாம் விட்டு உதிரை தள்ளிட்டு உங்களுக்கு எப்படி ராகம் வருதோ அப்படியே பாடுங்களேன். ஆண்டவரை மாத்திரம் பாடுங்களேன், ஆண்டவரை நோக்கி பாருங்களேன், அந்த நாமத்தை உயர்த்தி பாடுங்களேன். இன்றைக்கே விடுதலை, இப்போதே விடுதலை. ஆமென் ஹalleluya. அந்த விடுதலை நீங்க பார்க்க போறீங்க சகோதர சகோதரியே. அந்த விடுதலை நீங்க பார்க்க போறீர்கள். முழு உள்ளத்தோடு பாடுங்களே, சின்ன பிள்ளை மாதிரி பாடுங்களே, ஆண்டவர் ஆராதிங்களே. இது பெரிய பாக்கியமா, யாருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்களே, அந்த நாமத்தை உயர்த்தலாமா? ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேல்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேல்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஹாலே அல்லேலூயா, யாவே ஹாலே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கண்மோடு அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
சிங்கத்தின் கவியிலும் தீச்சோள நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சோள நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேல்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் பெருகணும், உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேல்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. பல பேர் வியாதியோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு மாற்றதா, அந்த கண்ணீரிலிருந்து விடுதலை தரதா என் தேவன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறார். உன் வியாதி, எல்லா வியாதிகளும் நீங்கிடும். ஒரே ஒரு விசுவாசம். அவரை நம்ப. ஆமென். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இயேசுவை நம்ப, இயேசுவை நம்ப. ஆமென். அல்லேலூயா. அவரை நம்பி பாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்லம்மா. அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லு சொல்லு. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. விடாதே விடாதே விடாதே. ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தேவனுக்கு எது தெரியுமா பிடிக்கும்? உன் கஷ்டம் வந்தப்போ கூட, உனக்கு கண்ணீர் நேரத்திலையும், உன் வியாதிய நேரத்தில் நீ துதித்து கொண்டே இருந்து பாரு. அதிசயத்தை காண போகிறாய். அதிசயத்தை காண போகிறாய். நீ துதிக்கிறது விட்டு விடாதே. சாத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கோ, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கிற, குற்ற உணர்ச்சி தந்து கொண்டே இருப்பான் சாத்தான். அந்த சாத்தானை கேட்காதே. அந்த சாத்தான் பேச்சை கேட்காதே. அந்த சாத்தானை உதிரை விட்டு என் ஆண்டவர் மாத்திரமே கண்ணோக்கி பார்த்து, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தைரியமாய் பாடிக்கொண்டே இரு, பாடிக்கொண்டே இரு. ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை நெருங்கினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன், மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, துதித்துக் கொண்டே இருப்பேன்ப்பா, துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும், என்னோட நாவு மட்டும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கும்பா. அதை நிறுத்த யார் கையிலும் ஆகாதுப்பா. என்னோட ஆண்டவரே, அப்பா நீர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன், உங்க ருசியை நான் கண்டிட்டேன். என் தகப்பனாய், என் தெய்வமாய், என் சகோதரனாய், என் ஃப்ரெண்டாய், ஆமே என் நண்பனாய் கூட இருந்தீர் ஆண்டவரே. நான் எப்படி மறக்க முடியும்பா, எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே. அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே இல்லை ஐயா, இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்ததப்பா, நீங்க தந்தது ஆண்டவரே, நீங்க தந்தது ஆண்டவரே. எப்படி துதிக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே, எப்படி துதிக்காமல் இருக்கட்டும்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உண்மை உள்ளவரே, எப்படி துதிக்காமல் இருக்க முடியும் ஆண்டவரே, உம்மை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும் என்ன ஆண்டவரே. என் வாழ்க்கையில 10-15 வருஷத்துக்கு பின்னாடி நான் பார்க்கிறப்போ ஒண்ணுமே இல்லைப்பா, ஒண்ணுமே இல்லாததா நான் வந்தேன். இன்றைக்கு எது இருக்கோ அது நீர் எனக்கு கொடுத்த பிச்சை. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் முற்பிதாக்கள் இல்லப்பா, என் முற்பிதாக்கள் செய்த நன்மைகளினாலேயா? இல்லை இல்லை இல்லை, நான் செய்த தியாகத்தினாலேயா? ஒன்றுமே இல்லை. என் தெய்வம் என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை தந்து, ரட்சிப்பின் ஆடையை தந்து, ஹல்லேலூயா, உந்தன் பிள்ளையாய் மாற்றி, என் பாவமெல்லாம் நீங்க சுமந்து, தெய்வமே எல்லாற்றிலும் மன்னித்து கழுவி சுத்திகரித்து என் பிள்ளையாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்தீராயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, நன்றி தகப்பனே. ఆరాధన చేతును అన్ని వేళలా, ఆత్మతో సత్యముతో ఆరాధింతును. ఆరాధన చేతును అన్ని వేళలా, ఆత్మతో సత్యముతో ఆరాధింతును. నా ప్రాణ ప్రియుడు యేసయ్యకు, ನನ್ನ ಕಣ್ಣ ತಂಡ್ರಿ ನಾ యేసుకు, నా ప్రాణ ప్రియుడు యేసయ్యకు, ನನ್ನ ಕಣ್ಣ ತಂಡ್రి ನಾ యేసుకు. ఆరాధన చేతును అన్ని వేళలా, ఆత్మతో సత్యముతో ఆరాధింతును. ఆరాధన చేతును అన్ని వేళలా, ఆత్మతో సత్యముతో ఆరాధింతును.
ప్రాణ ప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నా ప్రాణ ప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు స్తుతి 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 ఆరాధన హల్లెలూయా హల్లెలూయా ఆరాధన స్తుతి 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 ఆరాధన హల్లెలూయా హల్లెలూయా ఆరాధన 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 ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నా ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నీకు మాత్రమే నా ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నా ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నా ప్రాణప్రియుడా నా ప్రాణప్రియుడా నా యేసు రాజా నీకే నా వందనాలప్పా నీకే నా వందనాలు తండ్రి నన్ను కన్న తండ్రి నువ్వే కదయ్యా నువ్వు కదప్పా నా కన్ని నావు నన్ను గప్ప నా కన్న తండ్రి నీవు దానేసప్పా నన్ను పోషించేవాడు నువ్వు తానప్పా నన్ను రక్షించేవాడు నువ్వు తానేసప్పా నిన్ను విడిచి నేను ఎక్కడ పోతున్నప్పా నిన్ను విడిచి నేను ఎక్కడ పోతున్నాయా నువ్వే నా తండ్రి నా ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేసుకు నీకు మాత్రమే నా ప్రాణప్రియుడు నన్న కన్న తండ్రి నా యేసుకు అమ్మా నా ప్రాణప్రియుడు యేసయ్యకు నన్న కన్న తండ్రి నా యేசுக்கு எனக்கு என்னோட உயிருக்கு உயிரா இருக்கிற நேசுவுக்கு என்னை பெத்த என் தேவாதி தெய்வத்திற்கு எப்பொழுதுமே என்னோட ஸ்தோத்திரங்களையா முழு உள்ளத்தோடு சொல்லுகிறேன் ஆண்டவரே என் உயிருக்கு உயிரான இயேசப்பா என் அழகான இயேசப்பா எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் என் வாழ்வில் நீர் செய்தீரே அத்தனைக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி அப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே இன்றைக்கு உம்மை பாடி புகழ்ந்து ஆராதிக்க நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் ஆண்டவரே இடத்தையும் கொடுத்தீரே உமக்கு நன்றி தீபம் மாறாமல் இதுவரை பாதுகாத்து கொண்டீரே நன்றி அப்பா பேச போகிற மகனையும் மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே உண்மை உள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் பரலோக மன்னாவே புஷிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் உதவி செய்வீராக மகனோடு நீங்க பேசுவீராக மகன் மூலகமா நீர் பேசுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென்.
ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஆராதனை வேளையில் ராஜா அப்பா எங்களோட கூட இடைப்பட்டு எங்களை துதிக்க வைத்தீரே அப்பா, கோடா கூட்டி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை இல்லைப்பா, இந்த சத்திய ஆவி எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பலன் அடைந்து இந்த உலகத்தில் எல்லா அசாத்தியங்களை சாத்தியமாய் பண்ணுகிற தேவன். உம்மால எல்லாமே கூடும் ஆண்டவரே. உடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, நீர் எப்படிப்பட்டவர்களையும் உருவாக்கி அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சங்கீதம் 118 2 எடுங்க. ஆகாதென்று தள்ளின கல்லே நம்மளுக்கு மூளைகளாய் மாறினது. வசனம் விடுங்க, நானே படிச்சிட்டேன். ஆகாது என்ற தள்ளின கல் தலைக்கு மூளைகளாக மாறினதான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம், சேத்துல தள்ளி விட்டுருக்குறாங்க, நம்மளே தவறி விழுந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறாரு. ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏன்னா யாரால ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணி உங்கள் மூலியமாக சபையை கட்டி அவர் ராஜ்யத்தில் மூலைகளாக வைக்கிறதுக்கு தான். இந்த உலகம் நம்மளை வெறுக்கும். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, எண்ணின் மித்தம் உங்களை பகைத்து நிந்தித்து அவமானப்படுத்தி பலவிதமான தீமையான பாஷைகளிலே பேசுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்களா. அப்போ உலகம் வெறுக்கணும் நம்மளை, பரலோக ராஜ்யம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த உலகம் நம்மளை ஆகாதுன்னு சொன்னாதான் நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த உலகம் யாரையும் பார்க்காம நம்மளை மட்டும் பார்க்குறதானா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம மற்றவங்கள பார்க்கல, ஆனால் எல்லாரையும் நம்மளை பார்க்குற மாதிரி ஆண்டவர் உருவாக்கின்கிறாரு. ஒரு கந்திருஷ்டின்னு சொல்லுவாங்க. கந்திருஷ்டின்னா என்னன்னா, ஒருத்தர் நம்ம மேலே பார்க்குற பார்வையே அது என்ன ஆகும்னா நம்மளை உருவாக்குதான். அது கிறிஸ்துக்குள்ள ஒருவன் இருந்தால் அந்த கண்ணு திருஷ்டியை தீமையாக வர காரியம் எப்படின்னா நன்மையாக மாற்றுவானா. அப்போது யார் யார் எந்தெந்த குறைவோடு நம்மளை பார்க்குறாங்களோ ஆண்டவர் அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் ஆகாதுன்ற தள்ளின கல்லை தலைக்கு மூளைகள்லாம் மாத்துறாரு. நம்ம சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்த்தாக்கா எல்லா இடத்துலையும் ஃபெயிலியூர் தான். அந்த ஃபெயிலியூர் ஆகிட்டு என்னைக்கு நான் சக்ஸஸ் ஆகுவேன்ற யோசனை மாத்திரம்தான் எல்லாருக்குள்ளே இருக்கும். இனிமேலும் ட்ரை பண்ணுறவங்களே இருக்கிறாங்க சக்ஸஸை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, சக்ஸஸை நான் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே வச்சுட்டேன். தேவன் ஆல்ரெடி ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஜெயம் நம்ம எப்போ கர்த்தரை நோக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் இயேசு. அப்போது நம்மளை ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா சேத்துல இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், விபச்சாரத்தில் இருக்கிறோம். ஏன்னா விபச்சார சந்ததியில் நம்ம பிறந்து இருக்கிறதுனால நம்மளை சூழ்ந்து என்ன இருக்குது, பாவ சேரு நம்ம மேலே பட்டிருக்குது. அப்போ ஞானஸ்தானம் என்றது என்னன்னா, எப்போ தேவனோட ராஜ்யம் என்னை காப்பாற்ற வந்திருக்குது, நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு நான் எப்போ உணர்றனோ இந்த பாவ சேத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி தண்ணீரினாலே கழுவி புது ஆவியை கொடுத்து புது ஜீவனுக்குள்ள நம்மளை வைத்து அந்த பாவம் எண்ணமே வராத அளவுக்கு தேவன் புதிய ஆவியை தருகிறது தான் பரலோக ராஜ்யம். வசனம் சொல்லுது, எப்படி நம்மளுக்கே தெரியாம
பாவத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமா? நம்மளுக்கே தெரியாம மரணத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமா? எப்படி நம்மளுக்கே தெரியாம பாவத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமோ, நரகத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுக்கே தெரியாம எப்போ ஆண்டவருக்குள்ள வந்தோமோ இந்த பரலோக ராஜ்யத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. வாழ்க்கை பயணத்திலே நண்பர்களை நம்பினதாலே கதறி அழுதாலும் உதவிட யாரும் இல்லை. வாழ்க்கை பயணத்திலே நண்பர்களை நம்பினதாலே கதறி விழுந்தாலும் உதவிட யாரும் இல்லை. தேடி வந்த தெய்வன் நானையா, எனக்காக ஜீவனை தந்தீரையா. தேடி வந்த தேவனும் நீதானையா, எனக்காக ஜீவனை தந்தீரையா. தள்ளப்பட்ட அல்லேலூயா, தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா. உலையான சேற்றினிலே தவறி விழுந்ததாலே கதறி அழுதாலும் உதவிட யாரும் இல்லை. உலையான சேற்றினிலே தவறி விழுந்ததாலே கதறி அழுதாலும் உதவிட யாரும் இல்லை. தேடி வந்த தேவனும் நீர்தானையா, எனக்காக ஜீவனை தந்தீரையா. தேடி வந்த தேவனும் நீர்தானையா, எனக்காக ஜீவனை தந்தீரையா. தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் உலகல்லாக ஆற்றின தெய்வம் நீரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் உலகல்லாக மாற்றின தெய்வம் நீரே. அல்லேலூயா ஆராதனை, 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 அல்லேலூயா ஆராதனை. வாழ்க்கை பயணத்திலே நண்பர்களை நம்பினதாலே தவறி விழுந்தாலும் உதவிட யாரும் இல்லை. வாழ்க்கை பயணத்திலே நண்பர்களை
ஜீவனை தந்தீரையா, தேடி வந்த தேவனும் நீர்தானையா, எனக்காக ஜீவனை தந்தீரையா. தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாருமே. இந்த தள்ளப்பட்ட கல்லு சேத்துல இருந்து எடுத்ததுனால ஆண்டவர் அபிஷேகம் என்ற தண்ணீரை கொடுத்து உங்க மேல விழுந்த எல்லா கரைகளையும் நீக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா கரைகளும் நீக்கி கொண்டு இருக்கிறார். சாத்தான் போட்டிருக்கிற எல்லா டோர்களும் உடைக்கப்பட்டு அவன் போட்ட எல்லா கசடுகளும், எல்லா கவலை, எல்லா பாரம், போராமை, எரிச்சல் எல்லாமே உங்க மேல இருக்கிற எல்லா சாபங்களும் நீக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா சாபங்களும் நீக்கி கொண்டு இருக்கிறார். சேத்திலிருந்து எடுத்த இந்த கல்லை பரிசுத்தமான இடத்துல வைத்து உங்களை வைத்து ஆண்டவர் மூலைகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லு நானையா ஏசையா, தள்ளப்பட்ட கல்லு நானையா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு நான் மூலைகளாக மாற்றின தெய்வம் நீரே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. உங்களை பாதாள சாக்கடையிலிருந்து தேவன் மீட்டுக் கொண்டு இருக்கிறார். தேவன் மீட்டுக் கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் என்ற சாக்கடையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆண்டவர் ராஜ்யத்தை கேட்டு, அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கையை நீங்க கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை தூக்கி உங்களை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரீமா தாரபா தாரபா. பாதளம் வாய்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தானோட ராஜ்யம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவனோட ராஜ்யம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்குது. பொய்ய சொல்லி இன்னும் உங்களை அடிமனத்தனத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறான். நீங்க விட்டு இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் கொண்டவன் என்று சொல்லி இந்த ராஜ்யத்தில் வருவீர்களானால் நீங்க தான் இந்த ஆகாது என்று தள்ளின கல்லு. இந்த ராஜ்யத்தில் மூலைகளாய் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை ராஜ்யத்தில் எடுத்து மூலைகளாக பயன்படுத்த போகிறார். எழும்பி பிரகாசி என்று தேவன் சொல்கிறார். எழும்பி பிரகாசி, உன் வெளிச்சம் வந்தது, உன் வெளிச்சம் வந்தது என்று தேவன் சொல்கிறார். நீ இந்த பூமியில எல்லாருக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எல்லாருக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. பிசாசோட கேரக்டர்கள் இந்த பூமியில எல்லாரோட இருதயமும் ஒரு பாதாளத்தை போல, நரகத்தை போல அந்த வாழ்க்கையை மாற்றி இருந்தாலும் இந்த தேவனோட ராஜ்யம் உங்கள் மேல அதிகமான அன்பு. அவரோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி அவரோட இரத்தத்தினாலே இந்த உலகத்தை மீட்டெடுக்க அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் தூத்திங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த பூமியில் எவ்வளோ பேர் ஆண்டவரே தன் வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவரே மரணத்துக்கு நேராய் அவரோட வாழ்க்கை இருக்குதாப்பா. இந்த வார்த்தையை அவர்கள் கேட்பார்களானால் உம்முடைய மகிமை அவர்களை மூடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய ராஜ்யத்தின் வாசல்கள் அவர்களுக்காக திறந்திருக்குதென்று அவர்கள் அறிந்து கொள்ள, மகனே மகளே, இந்த ராஜ்யத்தின் அன்பு தெய்வம் உங்களை கூப்பிடுகிறார். இந்த ராஜ்யத்தின் அன்பு தெய்வமும் உங்களை கூப்பிடுகிறார். இவ்வளோ நாள் உங்களால் எது முடியலன்னு நினச்சிருந்தீங்களோ, அந்த நரக வாசல்ல இருந்து நீங்கள் எடுத்த பிரயாசம் எல்லாம் தோல்வியில் இருக்குதா? இந்த தேவனோட வாசலில் வந்து நீங்கள் காத்து இருங்க. உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுறார். இதோ பரலோக ராஜ்யம் அங்கேயும் இங்கேயும் இல்லை, அது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு உங்களுக்காக இந்த பூமியிலே அவரோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள்லாம் ஒவ்வொரு கல்லுகளும் தள்ளப்பட்ட கல்லுகளாக இருக்கிறீங்களா? எல்லாம் இந்த சபையை தேடி வரும்போது இந்த சபை கட்டப்படும், இந்த ராஜ்யம் கட்டப்படும். தேவன் அது மேலே ஆளுகை செய்வார். தேவன் அது மேலே ஆளுகை செய்வார். பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுன்னு என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீ குடிகாரன், நீ விபச்சாரன், விபச்சாரம் செய்திருக்கிற, நீ பிறரனோட மனைவி இச்சிருக்கிறேன்னு எவ்வளோ பேர் உங்களை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கான டோர், மகனே மகளே, நீ இந்த பக்கம் திரும்பும்போது அந்த இச்சை ஆவி எல்லாம் ஓடி போயிடும். குறம் சொல்லுகிற எல்லா மனிதர்களும் உன்னை விட்டு ஆண்டவர் உன்னை வேர் பிரித்து, எந்த வாய்கள் எல்லாம் உன்னை குறை சொன்னதோ அதே வாய்கள் வைத்து ஆண்டவர் உன்னை புகழ பண்ணுவார். ஆமான் வெட்டின குழியில் ஆமான் தான் விழுந்தான். ஆனால் முருதைக்காய் அவனுக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ அவர்கள் மூலமாயே உங்களுக்கு சன்மானம் கிடைக்க பண்ண வைக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசாயா 28:16 வாசிங்க. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னொரு வாட்டி படிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஆண்டவர் சொல்லுகிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோனிலே ஆண்டவர் கல்லை வைக்கிறாருன்னா, இந்த உலகம் என்ற தேசத்துல ஒரு பரிசுத்தமும் இல்லை, யாராலையும் நிலைய நிற்க முடியல. அப்படின்னா எல்லாரும் பாவ சேற்றில விழுந்தவங்க தான். வேதம் அழகா சொல்லுது, எல்லாரும் பாவ சேத்துல விழுந்தவங்க தான். அப்போ ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருன்னா, சியோனிலே அவர் ஒரு கல்லை வைக்கிறாராம், அது எல்லாரினாலும் சோதிக்கப்படுமா. இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, பிசாசு என்ன பண்ணா, அவர் சோதனை பண்ணான், எல்லா விதத்திலையும் சோதனை பண்ணான். ஆண்டவர் எல்லா சோதனைகளும் ஜெயித்தாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ என்ன மாதிரி சோதனைனா, எல்லா விதமான ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் சோதனை நேரிடணுமோ எல்லா விதமான சோதனைகளும் அந்த கல் என்ற இயேசுக்கு
சோதனை கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கல் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆல்ரெடி இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஏசாயா சொல்றாரு தீர்க்கதரிசி என்னன்னா, இப்படிப்பட்ட கல் இந்த பூமியில வரப்போது நடப்போது, அது சோதிக்கப்படணும் அப்படின்ட்டு. அப்ப அது சோதிக்கப்படணும் எப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் பண ஆசை, பொருள் ஆசை, வேசித்தனம், விபச்சாரம், இந்த மனுஷன் எதுலெல்லாம் கஷ்டப்படுறானோ இந்த தேவன் உலகத்துல வரணும், அதெல்லாம் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் பரலோகத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்படுது. அந்த ஏணி யாருன்னா இயேசு. பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி வேணுமா இருக்குது. யார் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்? மனுஷனால ஜெயிக்க முடியல, மனுஷனால ரூட் போட முடியல. அதனால எல்லாரும் விழுந்த கல்லுகள் தான். மனுஷன்றது கல்லு. அப்போ மனுஷன் எல்லாரும் தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க, ஆகாதவனா தான் இருக்கிறாங்க. அப்போ தேவன் அவர் இந்த பூமியில வந்து அடிகல்லா மாறி எல்லா சோதனைகளும் ஜெயித்து என்ன இந்த சியோனில எல்லாரையும் ஒரு ஜெயிக்கிற வழிகாட்டியா யார் வந்திருக்கிறாரு? இயேசு வந்துக்கிறார். அப்ப பிசாசுனால் எல்லாமே சோதனை பண்ணி இவ்வளவு நாள் ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியாது. எந்த விஷயத்திலையும் பிசாச பாதாளத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனா இயேசு வந்து எல்லா சோதனைகளும் ஜெயிச்சு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு காண்பித்தவர் யாருன்னா இயேசு. அப்போ அவதான் இந்த உலகத்துக்கு ஆகாத கல்லா வந்து எல்லாராலையும் தள்ளப்பட்ட கல்லு. யாரு? இயேசு. எல்லாம் அவங்க சொந்த ஜனங்களே வேணான்னு வெறுத்தாங்க, பழி சொன்னாங்க, தூக்குல போட்டாங்க, எல்லாமே அந்த மரணத்துக்கு நேரா தள்ளினாங்க. யாரு? மனுஷங்க. ஆனா இயேசு அதெல்லாம் சகிச்சு அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல அவருக்கு அவரே மூளைகளா ஒதுக்கினார். எல்லா ஜனங்களுக்கும் ஆகாதுன்னு தள்ளனா இவர் தான் என்ன பண்ணார்? ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கிறார். ஆனா எல்லா விஷயத்திலையும் சோதனையில ஜெயிச்சார் இயேசு. அவர் ஜெயிச்சதுனால மனுஷனால இன்னுமே உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு வழி காமிக்கிறாரு. அப்போ எதெல்லாம் சேத்துல இருந்ததோ அந்த சேத்துல இருந்து கழுவுறதுக்காக, மீட் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் தான் மூளைகளா வந்திருக்கிறாரு. படிங்க. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும். இவர் தான் மூளைகள்லா இருக்குமா? அப்போ 1 பேதுரு எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரம். இல்ல, ஏசாயா 28:18 படிங்க. அதே இதுல 18 படிங்க. ஏசாயா 28. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு நீங்க மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி. மரணத்தோடு செய்த உடன்படிக்கை யாரா? இயேசு இப்ப வந்து மரணத்தை ஜெயிச்சாருன்னு சொல்றோம். ஆனா மனுஷன் இயேசு வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் எதோட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறான்? டெத்து கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறான். என்னன்னா, நான் இந்த டெத்தை ஜெயிக்க முடியாதுன்னு என்ன பண்ணிருக்கிறான்? பிசாசுக்கு அக்ரிமெண்ட் போட்டுன்னு இருக்கிறான். அதனால யாராலையும் மரணத்தை ஜெயிக்க முடியல. அப்போ நம்ம வந்து இயேசு விடுவிக்கணும்னா பிசாசு கிட்ட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். அவர் சொல்லுங்க. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி. அது எப்படின்னா கேன்சல் பண்றாராம். இயேசு வந்தார்ல, மரணத்தோட யார் மனுஷன் போட்ட மரண அக்ரிமெண்ட் இயேசு வந்து கேன்சல் பண்ணிருக்கிறாரு. சொன்னார், ஒரு பாட்டு பாடினாரு, மரணத்தை ஜெயிச்ச இயேசு. அப்போ இயேசு வந்து மரணத்தை ஜெயிச்சது மாத்திரம் இல்ல, அக்ரிமெண்ட் நம்ம பிசாசு கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் என்ன பண்றாரு? கேன்சல் பண்றாராம். இதை யார் சொல்லிக்கிறாரு? இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற வார்த்தை. அப்போ அவர் மரணத்தை கேன்சல் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இன்னும் நம்ம மரண கட்டு கூட யோசிக்கிற கட்டு உடைக்கப்பட்டோம்னா எது உடைக்கப்பட்டுட்டோம்னா அவங்ககிட்ட போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எப்படி பிசாசு கிட்ட ஒரு டெத் எங்கிட்ட வருது, அந்த பயம் வருது அப்படின்னா இயேசுவின் நாமத்துல உங்ககிட்ட போட்ட எல்லா வார்த்தைகளையும் கேன்சல் பண்ற அப்படின்னு சொன்னா தேவனோட ராஜ்யம் உள்ள என்ட்ரி ஆகுது. தேவனோட ராஜ்யம் உள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ உள்ள என்ட்ரி ஆகுனா நீங்க சொன்ன வார்த்தை கேன்சல் என்ற அக்ரிமெண்ட் என்ன ஆகுதுன்னா அங்க கேன்சல் பண்ணி அவரோட உடன்படிக்கை உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு மரணம் வந்துச்சுன்னா பாருங்களேன், நம்ம வயசு குறைஞ்சினே வந்துன்னு இருக்கும்.
நம்மளோட சாயல் குறைஞ்சினே வந்திருக்கும். எல்லாமே அழகா இருக்கிற சாயல் எப்படியா இருக்கும்னா தோற்றம் அது ஒரு இருளை போல மாறின்னு இருக்கும். அப்ப இயேசு வந்திருக்கிற ஒரு சரீரத்துக்குள்ள என்ன வரும்? ஆரோக்கியம் வரும், நீடிய ஆயுசு வரும். தேவன் நம்மளுக்கு இளவயதை போல மாற்றுவாரா? அப்ப மரணத்தை நம்ம கேன்சல் பண்ணா அடுத்தது எதெல்லாம் நடக்கும்? அதுதான் சாட்சி. இன்னைக்கு சாட்சி சொல்றோம், ஆண்டவர் என் உயிரை காப்பாத்திட்டேன்னு. இல்ல, ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்தி இருக்கிறார். ஆனா இப்ப எப்படி இருக்கணும்? நான் அழகா மாறி இருக்கணும். என்கிட்ட எதெல்லாம் குறைவா இருக்குதோ ஒன்னொன்னு சாட்சி, கண்ணு தெரியாத இருந்தா கண்ணு தெரிகிற சாட்சி வந்திருக்கணும். ஆரோக்கியத்துல ஒவ்வொரு விதமான சாட்சி வரும். அதெல்லாம் தான் மரணத்தை. ஏன்னா உயிரை ஒரு மரணம்னா உள்ள ஒவ்வொரு செல்ஸும் அதுக்கேற்ற மரணத்தை அது அனுபவிச்சுன்னு இருக்குது. கேன்சர்ன்ற ஒரு நோய் அது எத்தனை செல்ஸை போய் சாகடிக்குதுன்னா அந்த ஜீவன் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும்போது அதோட வேற பிடிங்கி எடுக்கிறோம். அப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கழுவப்படணுமோ நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படின்னா அவங்க தான் ஆகாதுன்ற தள்ளப்பட்ட கல் இந்த உலகத்துல. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவரா, ஆனா இந்த உலகம் நம்மளை வெறுக்கிறதா இருக்குதான். இந்த உலகம் நம்மளை வெறுக்குதுன்னா அப்ப எல்லாரும் கண்ணும் நம்ம மேல வரும்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கண் திருஷ்டின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? போராமை இருக்குது, எரிச்சல் இருக்குது. அதெல்லாமே நம்மளை என்ன அட்டாக் பண்ணோம்னா மரணத்துக்கு நேரா தள்ளுமா. அப்போ நம்ம காலையில எழுந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம்னா எல்லா வன்கண் ஆவியை நம்ம என்ன பண்றோம்? அதோட கிரிகளை எல்லாம் கேன்சல் பண்றோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு போனா எந்த கண்ணெல்லாம் நம்மளுக்கு தீமையா வந்ததோ அதே கண்ணுகள் எல்லாம் நன்மையா மாத்துவாரு. அப்போ ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமா டெய்லி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? நல்ல பார்வையில் நம்ம போகணும். அதுக்கு தான் உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்னு இயேசு சொல்றாரு. அப்போ உலகத்துல பார்க்கிற கண்ணெல்லாம் மரணத்தோட பார்க்கறாங்க. உங்களுக்குள்ள பார்க்கிற கண்ணுகள்லாம் எப்படின்னா ஜீவனோட பார்க்குது. படிங்க. நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். நீங்க பாதாளத்துக்கு செய்த ஒப்பந்தமா? இன்னும் பரலோகமே எதுன்னு தெரியல, நம்மளுக்கு நரகமே எதுன்னு தெரியல. ஆனா இங்க வசனம் சொல்லுது நம்ம நரகத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோமா, அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோமா? எப்போ நம்ம பண்ணோம் அக்ரிமெண்ட்? நான் என்னைக்கு நரகத்துக்கு போனேன்? நான் எப்போ நரகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் நான் நரகத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு? சொல்லுங்க. நான் என்னைக்கு நரகத்துக்கு போனேன்? ஆனால் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். அப்படின்னா பிசாசு நம்மளை எப்போ நம்ம பாவத்தில் பிறந்தோமோ அந்த பாவத்தை ஆல்ரெடி அதில் பிறந்தவங்கலாம் எங்கே போகணுமா இருக்குது? அவன் எங்கே இருக்கிறானோ அவன் ரூட்டில் போகணுமா இருக்குது. அப்போ ஆல்ரெடி அவங்ககிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம். அதனால தான் பரிசுத்தத்துக்கு வரும்போது அவனோட ராஜ்யம்லாம் நீ எந்துன்னு சொல்லி என்ன பண்ணுது? பின்னாடியே நம்ம வாழ்க்கையை அழிச்சு கொண்டே இருக்குது. ஆனா அந்த ராஜ்யத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? அந்த நரகத்தின் அக்ரிமெண்ட்டும் கேன்சல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கும் நான் அக்ரிமெண்ட் போடல, ஆனா மரணத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டேன்னு வேதம் சொல்லுது. நரகத்துக்கும் நான் அக்ரிமெண்ட் போடல, ஆனா நரகத்துக்கும் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன்னு சொல்லுது. அப்போ இவ்வளவு நாள் நான் நரக வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு நான் சொல்றோம்ல, அடிக்கடிக்கு நம்ம சொல்றோம் இல்ல, பா நரக வேதனமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல. எப்படின்னா நரகத்தை பின்பற்றுறவர்களாக நம்ம இருக்கும் போது அந்த நரகம் நம்மளை உடன்படிக்கைக்குள்ள நடத்தி கொண்டே போயிருக்குது. டெய்லி நாமளே நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி பேசுவேன், நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்ட்டு நம்ம எப்போ கேள்வி கேட்குறோமோ அப்போவே நம்ம என்ன பண்றோம்? பயம் வந்துச்சு. நரகத்தின் வாசலுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கிறோம், நான் ஒன்று தான் சொந்தம்ட்டு. ஆனா இயேசுவோட ராஜ்யத்துல நம்ம எப்போ வந்தோமோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் முடியும், எப்படி தைரியமா நம்ம மூவ் பண்ணிட்டு போறோமோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். we are belongs to எந்த பார்ட்டிக்கு? பிஜேபிக்கா? ஹெவன் பார்ட்டிக்கு. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எப்போ இவரோட வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சோமோ இந்த ராஜ்யத்துல நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அப்போ மரணத்துக்கு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணி எதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம்? ஜீவனுக்கு நேரம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். இப்ப மரணத்தை கேன்சல் பண்ணிட்டோம், இன்னுமே ஆயுஸ் நாட்கள் கூடட்டும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். இப்ப அக்ரிமெண்ட் போட்டோன்னே யார் வந்து நம்மளை டச் பண்ண முடியும்? எப்படி நம்மளுக்கே தெரியாம இதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டோமா? பிசாசோட தந்திரம் என்ன பண்ணுவான்? இந்த அக்ரிமெண்ட்டை நீ கேன்சல் பண்ணு, இனிமே இது பொழைக்காது, இது அவ்வளவுதான் போச்சு, இதுக்கு மேல நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது ஒண்ணுமே ஆகாது.
பேதுரு சொல்றான், ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசம் பட்ட ஆண்டவரே, ஒரு மீனும் கிடைக்கல. அப்படின்னா மரணம், விசுவாசம் இல்லாத காரியம் மரணம். ஆனாலும் ஒரு டைலாக் அடிச்சான், ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையின்படி நான் வழியே போடுறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, ஜீவன் வந்துச்சு அந்த இடத்துல. மரணம் எப்படி ஆகும்னு கேட்க வைக்குது, ஆனா ஜீவன் எப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்களே ஆனாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு போட்டான் அவன். இவ்வளவு நாள் பார்க்காத அற்புதம் அந்த இடத்துல பார்த்தான். அப்போ ஜீவனோட வார்த்தை என்னன்னா, முடியாதது என்ன பண்ணும், இன்னும் முடியும்னு சொல்லி நம்ப வைக்கும். அது ஜீவனோட வார்த்தை. பரலோக ராஜ்யத்தோட வார்த்தை என்னன்னா, நான் ஆல்ரெடி பரலோக ராஜ்யத்துக்குரியவன் தான், இனிமே நரக வாசல் என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றது தான். அப்ப நம்ம எப்படி நம்ம வீடு பரலோகம் தான் என் வீடு நம்ம பாடுறோம்ல, எப்படி பாடுறோம்? இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் வாழ்வு அடைவான் இயேசு சொல்லுறாரு. அப்படின்னா அவன் வாழ்வு அடைவான்னா அந்த வாழ்வுனா என்னன்னா ஜீவன் தான் அர்த்தம். ஜீவன் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு தான் ஒரு மனுஷன் மாம்சத்தில் இறந்து போனானா அவனை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடுவேன், இந்த ஆத்மா பரலோகத்துக்கு தான் போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பயத்தோட வாழாம மற்றவங்களுக்காக, பிறர்களுக்காக வாழ்றாங்க, நம்பிக்கையோட வாழ்றாங்க. அவங்கக்கிட்ட போனா என்னால் இது முடியலன்னு சொன்னா கவலைப்படாத, நீ தைரியமா இரு, ஆலோசனை சொல்றாங்களா, அவங்கக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. தைரியத்தை சொல்றாங்களா, அவங்கக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. இறக்கம் காட்டுறாங்களா, அவங்கக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் இருக்கிறதுக்கான அநேக அடையாளம் நம்ம கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா அதை பார்க்காம நரக பார்வையிலேருந்து நம்ம பார்க்கறதுனால அவங்க இதை பண்ணல, அவங்க அதை பண்ணல, இவங்க இதை செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், அவங்க மேல அந்த நரக வாசலனோட வார்த்தைகளை அனுப்பிட்டே இருக்கிறோம். நீங்க அழியறது இல்லாம என்ன பண்றீங்க, மற்றவங்களையும் அழிக்கிறதுக்கு ரூட்ல கொண்டு போறீங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைகள் என்னன்னா, அவரு போய் என்ன பண்ணார், தொட்டார்னா அவங்க சுகமாயிடுவாங்க. நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்றதோட நீ பரலோகத்துக்கு தான் வருவ, வா என் கூட வந்தேன், நான் உன் கூட வந்துட்டல. உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் அல்லவா? அப்போ நான் நரகத்தோட போனேனாக்கா நான் கொலைகாரன், மரணம், இன்னொருத்தனை சாகடிக்கிறதுக்கு போறேன். ஊழியன்றது இன்னொருத்தரை சாகடிக்கிறதுக்கு இல்லை, அவனை கொண்டு வரதுக்கு பரலோகத்துக்கு. என்ன பண்றது? அவன் மறைத்து போயிருக்கிறானா, தொட்டலுக்கு ஜீவன் வரணும், தொட்டலுக்கு உயிர் வரணும். அவன் நம்ம தொட்டலுக்கு அவன் பரலோகத்துக்கு தான் சொந்தம்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்குறோம். ஏசப்பா என்னவா, பிதாக்கு நம்மளுக்காக அட்வொகேட் ஆகிறார், லாயர் ஆகிறார். அவரு வாதாடுவார், நான் அபிஷேகம் பண்றல, இந்த ஆத்மா எந்துதான் அப்படின்னு அவர் போடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, இதெல்லாம் என்ன மேற்கொள்ள முடியாது, நான் யாருக்கு சொந்தம், இயேசுக்கு தான் சொந்தம்னு நம்ம என்ன பண்றோம், அவனோட அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணா இந்த ராஜ்யம் நம்மளுக்குள்ள வந்து அஸ்திவாரம் போட்டிருக்குது, ஃபவுண்டேஷன். அது எது, இந்த உலகம்லாம் ஆகாதுன்னு சொல்லுதுல, அந்த கல்லை தூக்கி போடுறாரு, போட்டு என்ன பண்றாரு, அதுக்கு தான் இந்த சபையை இடிச்சு நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு. என்ன தெரியுங்களா, இவரோட ராஜ்யத்துல வச்சுட்டு இதை பிரகாசிக்க பண்ணுறதுக்கு தான், இந்த ராஜ்யத்துல வச்சுட்டு பிரகாசிக்க பண்ணுகிறது தான். அப்போ பரலோக ராஜ்யம், நம்ம ஒரு ராஜ்யத்துல இருக்கிறோம், நம்ம தான் மூளைகள்லாம் இருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா, இந்த உலகம்லாம் நீ வேஸ்ட், குப்பை, இவங்ககிட்ட காசு இல்லை, இவன் என்னத்துக்கு பிரயோஜனம், இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு எண்ணிச்சாங்கன்னா சந்தோஷப்படுங்க, அப்பதான் உங்ககிட்ட எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ உங்ககிட்ட தோற்றத்தை பார்த்து எடைய போடுறாங்களோ உங்க உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறது யாருன்னு தெரியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏன் புள்ளியாடா தொடர, நீ ஏன் புள்ளியாடா இப்படி சொல்லிட்ட நீ. அவன் கண் பார்வையிலே ஆண்டவர் அப்படியே உயர்த்துவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சு விடுங்க ஆண்டவரே, அவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் உங்ககிட்ட இறக்க குணம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்காக அவர் வாதாடுறாரு, ஆனா அவரோட இருதயம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கின்னு நம்ம நடந்து கொள்ளணுமா இருக்குது. அப்போ ஆகாதுன்ற தள்ளின கல் என்ன பண்றாரா, மூளைகளா மாத்துறாரு. ஜீவன் உள்ள வாழ்க்கையை நம்ம யோசிக்கிறோம், என்ன பரலோகத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், நரகத்தின் எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் பண்ணுங்க, மரணத்துக்கு நேரம் இருக்கிற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. படிங்க.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே ம் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் ம் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இன்னொரு வாட்டி படிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும். யாரை தெரிந்து கொண்டு பட்டிருக்கிறாரு ஆண்டவர்? உங்களையும் என்னையும் தான். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் ம் விலையேற பெற்றதுமா இருக்கிற. இப்போ யாருன்னா விலையேற பெற்றவருங்க. யாருன்னா நீங்களும் நாங்க தான். பொக்கிஷம் ஆண்டவருக்கு. அதுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பூமியில சேர்த்து வைக்காதீங்கன்றார். அப்போ அவரோட பார்வையில் எது பொக்கிஷமா இருக்குது? மனுஷங்க தான், நீங்களும் நானும் தான். அவரோட பார்வையில நம்ம பொக்கிஷமா இருக்கிறோம், விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கிறோம். அப்போ ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளோனாலும் செலவு பண்றதுக்கு ரெடியாகிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த செலவு பண்றதுக்கு நம்ம ஒருத்தருக்கும் மனுஷங்களுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம தயங்க கூடாது. அப்போ நிறைய இடத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்குது அப்படின்னா, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஆத்மா வருது, ஏசப்பா அவங்களை காப்பாற்ற சொல்றாருன்னா நம்ம முன்ன போய் எல்லா விஷயத்தையும் செய்யறவங்களா இருக்கணும். அப்போ அந்த ஆத்மா எப்படி ஆகும்னா காப்பாற்றி ஆண்டவர்கிட்ட வந்து சாட்சியா நிற்கும். ஆனால் நம்ம ஏன் போனோம், ஏன் செலவு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஷின் மார்க் போட்டுனே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வேணான்னு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். மற்றவங்க நம்மளை ஒதுக்குறது வேற, ஆனால் நம்மளை நாமளே ஒதுக்கிக்கிறது வேற. நம்ம ஒதுக்கிறது கூடாது, நம்ம ஆகாதுன்னு எல்லாருக்கும் தலைகளை நம்ம பிசாசுக்கு மூளைகளாக மாறிடுவோம். அப்புறமா தேவனோட ராஜ்யத்துக்கு மூளைகள் எப்படின்னா, இவங்கெல்லாம் நம்மளை வெறுத்து தள்ளும் போது ஆண்டவர் கை பிடிக்கிறாரு, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நம்மளை மாத்துறாரு. அது ஒரு மூளைகள். பிசாசுக்கு ஒரு மூளைகளா மாறும். எப்படி தெரியுமா? எல்லா மனுஷங்களையும் சாகடிக்கிறதுக்குன்னே செலெக்ஷன் பண்ணியிருப்பான் பிசாசு. யாருக்கும் உதவி இல்லாம, யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிருப்பான்? எந்துன்னு சொல்லி நானுன்ற இடத்த எத்தனை வந்து அவன் கல்லில அவன் ராஜ்யத்துல மூளைகளா போட்டிருப்பான். அவனுக்கு எல்லாரையும் அடிமையா ஆக்கி அவன் ராஜ்யத்துல வச்சிருப்பான். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு மூளைகளா இருக்கிறீங்களா, பிசாசோட ராஜ்யத்துக்கு மூளைகளா இருக்கிறீங்களான்னு நம்ம ஆராய்ந்து நிதானித்து நம்ம பார்க்கிறோங்களான்னா, பிசாசோட ராஜ்யம் எல்லாமே தன்னிடத்துல வர வச்சுக்கும். ஆனா பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ராஜ்யமா மாறும். எனக்கு வந்தது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தருக்கும் போகணும்ன்றது வழிகாட்டுகிற ராஜ்யமா மாறும். அப்ப எந்த ராஜ்யத்துல நம்ம மரம் கல்லு, நம்ம கல்லுனா எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா மாறுறோம்னு யோசிச்சு பார்க்கணும். படிங்க. விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இப்போ சீயோனில மறுபடியும் யாரை வைக்கிறாரு? நம்மள வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயேசு சீயோனில வைக்கிற கல்லா இருந்தாரு. இப்போ நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்தது என்ன படிங்க, லாஸ்ட் முடிச்சிடலாம். எபேசியர் 2:20 படிங்க. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். எப்படி? அப்போஸ்தலர்கள்லாம் சபைன்றது, அப்போஸ்தலர் சபை இருக்குது, தீர்க்க தரிசன சபை இருக்குது. இப்படி ஒவ்வொரு கல்லு மேலேயும் நீங்க எப்படின்னா ஃபவுண்டேஷன் அதிகமாக போட்டுனே இருக்குது. அப்போ எப்படியெல்லாம் தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்களோட கூட இருக்கணும், அப்போஸ்தலர் ஊழியர்கள் கூட இருக்கணும். இது எல்லாமே இணைஞ்சு தேவனோட ராஜ்யத்தை நம்ம மகிமைப்படுத்துறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு அதுல நம்ம ஆகாதுன்ற ஒவ்வொரு மூலைகளும் எங்க வந்து சபையில கட்டப்படுது. அப்போஸ்தலர் ஊழியன்றது என்ன தெரியுங்களா? மற்ற எல்லா சபைகளும் இணைந்து தேவனோட கூட துதிக்க வைக்கிறது அப்போஸ்தலர் ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம்னா எல்லாருமே வழி தவறி மாறி இருக்கிறவங்கள தீர்க்க தரிசனம் சொல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த செய்தியை சொல்லி அவங்க பாவத்திலிருந்து அவங்கள மனம் திரும்ப வச்சு சபைக்கு கொண்டு வருது. ஒரு ரூட்டை வந்து பிளாக்கேஜ் ரூட்டை கிளியர் பண்ணி சபைக்கு கொண்டு வருது.
அந்த சபையில சேர்ந்து எல்லாரும் ஒரு மூலைகள்லாம் மாறும்போது தான் தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. ஹalleluya. தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள மகிமைப்படுதான். அப்போ முதலாவது நான் தனிமையா இருக்கிறது ஒரு நேரம், அதே போல சபையா கூடுறது நேரம், அந்த சபையா டெவலப் ஆகுறது ஒரு நேரம். அப்ப தேவனே எல்லாத்தையும் இணைக்கிறாரு, தேவனே எல்லாத்தையும் உயர்த்துகிறாரு. நரக வாசல்களும் என்ன பாதாள வாசல்களும் நம்மள மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாம இந்த பிசாசோட அக்ரிமெண்ட்டுக்கும் அந்த நரகத்தின் அக்ரிமெண்ட்டுக்கும் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட் இப்போது கேன்சல் பண்ணுறோம். ஆன்லைனில் பார்த்துனே இருக்கிறவங்களது எல்லாமே கேன்சல் பண்ணுறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுது ஜீவன் அவர்களுக்குள்ள போட்ட ராஜா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்ற அக்ரிமெண்ட் இப்பொழுதே அப்பா உங்களுடைய ராஜ்யத்தில் போடப்படட்டும் ராஜா. பார்க்கிற கேட்கிற அப்பா எல்லாருக்குள்ளேயும் இந்த தேவனோட ராஜ்யம் வாசம் செய்யட்டும். இனிமே வியாதிகள், எந்த போராமைகள் எதுவுமே அப்பா அணுகாதபடி எல்லாருமே சுத்த இருதயமாய் மாறட்டும் ராஜா. உங்களுடைய சுத்த இருதயத்தை தந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா சத்துருவனோட நாச மோசங்களுக்கு விலகி, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று தேவன் உனக்கு சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஜீவனுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் அதை நன்றாய் கவனிக்கிற இடத்துல இந்த ஆசீர்வாதம் தங்கும். சோம்பேறியின் வயல்களோ அது நாசமா போகிறது போல, சுறுசுறுப்பு வேகமாக இருக்கிறவனோட நிலம் அது பயிரிட்டு அது எல்லாருக்கும் பிரயோஜனமாய் மாறி அந்த நிலம் அழகாய் பார்க்கிறது போல அதுக்கேற்ற மலை, அதுக்கேற்ற அந்த வைக்கால்கள் எல்லாமே சுற்றி ஓட பண்ணி தேவனே வெளியே செய்கிறார். தேவனே வெளியே செய்கிறார். இந்த உங்களை ஆசீர்வாதம் என்ற இந்த தோட்டம் பிசாசு கண்ணு பொறுக்காம தரித்திரமா தான் வாழணும், தரித்திரமா தான் இருக்கணும். இதெல்லாம் பொய்யான காரியங்கள் எல்லாம் வரும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் தான் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேனோ என் குடும்பம் அப்படி இருக்குது. என் குடும்பம் எப்படி இருக்குதோ அதே போல என் குடும்பங்களோட எல்லா செயல்பாடுகளும் அப்படி இருக்குது ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் நீர் வந்ததுனால அந்த குடும்பம் பிரகாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீர் வாசம் செய்யும். அந்த குடும்பத்தில் அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டும் ராஜா. அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டும் ராஜா. எவ்வளோ பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கிறான், ஹார்ட் அட்டாக்ல அந்த ஹார்ட்ல பிளாக்கேஜை கொண்டு வந்திருக்கிறான். எல்லா பிளாக்கேஜும் ரிலீஸ் ஆகட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கிட்னியத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை, போ இயேசுவின் நாமத்தினால. ஆரோக்கியத்தை கட்டளை இடுகிறோம், ஆரோக்கியத்தை கட்டளை இடுகிறோம். நரம்பு வீக்னஸ், தைராய்டு எல்லாமே சுகமாகட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகமாகட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் உடம்பு டயர்ட்னால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சுறுசுறுப்பான மான் கால்களை போல ஓட பண்ணுகிற ஆரோக்கியத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். ரீமாந்தாலா ரபா ரபா ஷந்தராபதுரோ. எல்லா சத்ருவின் கண்கள் கட்டப்படட்டும், குருடாகப்படட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் கண்கள் பிரகாசிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.